Like, comment and subscribe. குருவியும் பருந்தும். காட்டிலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தொடையிலே ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்தது. முனிவர் அதை நோக்கினார். சிட்டுக்குருவியின் சின்னஞ்சிறிய அழகான உருவம் அவர் உள்ளத்திலே அன்பு பெருகச் செய்தது. ஆதரவாக அவர் அதன் முதுகை தடவி கொடுத்தார். அன்பின் மிகுதியால் அதற்கு தாம் கற்ற கல்வி முழுவதையும் கற்றுக் கொடுத்தார். சிட்டுக்குருவி சிறந்த கல்வியறிவு பெற்றது. அது பறவைகளிடம் திரும்பிச் சென்றபோது எந்த பறவையும் கல்வியில் அதற்கு நிகராக நிற்க முடியவில்லை. எல்லா பறவைகளும் அதனிடம் யோசனை கேட்க வந்தன. அதன் புகழ் எங்கும் பரவியது. புகழ் பெருக பெருகச் சிட்டுக்குருவிக்குச் செருக்கும் பெருகியது. கல்விக் கடலை தான்தான் என்று நினைத்தது. கல்விக்கடல் என்று எல்லா பறவைகளும் தன்னை அழைக்க வேண்டும் என்று அது விரும்பியது. விரும்பியதைச் சொல்லியது. கல்விக்கடல் சிட்டுக்குருவியார் அவர்களே வணக்கம் என்று சொல்லித்தான் எந்த பறவையும் தன்னை அழைத்து பேச வேண்டும் என்று அது கூறியது. அவ்வாறு வணங்கி பேசாத பறவைகளுடன் அது பேச மறுத்தது.